Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஷாப் தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்க்காத ஒரு வீடியோ தான். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பெண்கள் வந்து வீட்ல இருந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் சின்னதா பண்ணணும், ஒரு சின்ன முதலீடு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி போயிட்டு இருக்கீங்க பிசினஸ்லாம்? சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஏன்னா இப்ப பிசினஸ்க்காகவே வந்து பெண்கள் வந்து மெயினா தேடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களோட. ஆமா மேடம். சோ சொல்லுங்கண்ணா, நம்ம ஷாப் எங்க இருக்கு, நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம்? மேடம் நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமராஜர் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிட்டு இருக்கு மேடம். சரிங்கண்ணா. நம்ம வந்து 10 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஹவுஸ் கீப்பிங் ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு மேடம். சூப்பருங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சும்மா சின்ன முதலீட்டுல ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் இருந்தாலே போதுமானதா இருக்கும். நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினா சுயதொழில். ஆமா மேடம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ரொம்ப நலிவடைஞ்சுதான் இருக்காங்க. சும்மா வீட்டுல இருக்க பெண்களே வந்து ஒரு ஸ்டார்டிங்கா ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம் மேடம். கண்டிப்பா. ஆனா மெயினா நீங்க சொன்ன மாதிரி கொரோனா வந்து நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருச்சு. ஆமா, அது மாதிரி இருக்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து மக்களுக்கு நம்ம பண்றோம் மேடம். நாம சம்பாதிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் கூட இப்போ ஒரு பிசினஸ் சொல்லி தரதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு யாரும் வந்து பிசினஸ் எல்லாம் சொல்லி தந்து வியாபாரம் பண்ற அளவுக்கு யாருமே இல்ல. இப்போ வராங்க அப்படின்னா ஒரு பெண்கள் வீட்டுல இருந்து சும்மா வீட்டுல இருந்து நாங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஐடியா கொடுக்குறோம், நீங்க இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தரோம். இந்த மாதிரி வந்து எந்த தொழிலையும் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இருக்கு நம்ம கிட்ட என்ன வேலை வேணா வாங்கி போய் வித்துக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த கடையுமே கிடையாது. நம்ம வந்து என்னன்னா நாம மட்டும் சம்பாரிச்சு நாம மட்டும் நல்லா இருக்கணுங்கிற மைண்ட் செட்ல நம்ம சொல்லல. எனக்கு பிசினஸ் தேவை, உங்களுக்கு ஒரு பிசினஸ் தேவை, நானும் சம்பாதிக்கணும் நீங்களும் சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுங்கன்னா நிறைய பேர் வந்து கிரீம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோப் ஆயில் அந்த மாதிரிலாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சு பெரிய லெவல்லயே போயிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் மறுபடியும் மேல ஃபுல்லா ஸ்டார்ட் போட்டுருக்கோம். இப்போ என்னன்னா பேசிக்கா சின்ன கொஞ்சமா இருந்துதான் மேடம் அதிகமா போக முடியும். எடுத்ததையும் பெருசா பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னா நம்ம பிசினஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுதான் பிசினஸ். சரிங்களா? பெரிய லெவல்ல கொண்டு போகணும். இப்போ நீங்க எனக்கு போன் பண்ணி நான் வீடியோ எடுக்க வரேன்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படிங்கும் போது நீங்க என்னோட வீடியோ நிறைய யூடியூப்ல பாத்துருக்கீங்க, அதனால எனக்கு கேக்குறீங்க. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் வளர்த்துக்கணும். கண்டிப்பாங்க. சோ நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம். பட் ஆனா முக்கியமா வந்து ஒரு சின்ன சுயதொழிலாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லிருக்கலாம். சோ அந்த மாதிரி கேட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து ஒரு தொழில வந்து பெரிய லெவல்ல வர முடியும். சோ அதுக்கான சப்போர்ட்டா அண்ணா கண்டிப்பா பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சோப்பு தயாரிக்கலாம், ஷாம்பு தயாரிக்கலாம், இல்ல ஊதுபத்தி, சாம்பிராணி எது வேணாலும் நீங்க மேக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட இதை வந்து அண்ணா கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல அண்ணாட்ட இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே எல்லா அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸும் அண்ணா உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா ஆன்லைன்ல வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவுங்களா? மினிமம் ஒரு 500 கூட இல்லாம பண்ண முடியாது. கண்டிப்பா வேணும்னு கேக்குறாங்க, ஒரு லிட்டர் சாம்பிள் பார்க்கணும்னு கேக்குறாங்கன்னா ஆர்டர் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல போட சொல்லுங்க மேடம். வாட்ஸ்அப் போட்டாங்க அப்படின்னா நம்ம தாராளமா பார்சல் அனுப்பிச்சிடலாம். இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் சரி. கொரியர் இருக்கு, நம்ம கொரியர்ல டைப் வச்சிருக்கோம். அதனால ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா நம்ம தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். சோ அதுக்கு தாராளமா உங்களோட queries வந்து நீங்க டீடைல்ஸ் வந்து பதிவு பண்ணலாம். சோ வீடியோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது. முடிஞ்சா நானும் கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கற ஐடியால இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஐடியா வரணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேடம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப 120 வகையான கெமிக்கல்ஸ், 120க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு மேடம் அவைலபிளா. இப்ப அதுல பேசிக்கா நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோல இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா? இதே வந்து 5 லிட்டர் கேனா எடுத்தாங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கும் இதே ரேட் தான், ரீட்டைலா வாங்குறவங்களுக்கும் இதே ரேட் தான். சரிங்களா? ஆனா ஒரு சில பேர் ஹோல்சேலா பல்கா வாங்கிட்டு போய் இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் போட்டு நாங்க சேல்ஸ் பண்றோம். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு ரேட் கம்மியா வரும். 50 லிட்டர் கேனா நம்ம தரோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் மேடம். இந்த வாஷிங் மிஷின் லிக்விட்ல இது ஒரு ஃபிளேவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளேவர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு ஃபிளேவர். ரெண்டு ஃபிளேவர். இது என்ன ஃபிளேவருங்க? அது வந்து ரின் மாதிரி இருக்கும், இது டைட் மாதிரி ஸ்மெல் போட்டுருக்கும். அதுலயே வந்து சர்ஃபெக்சல் மாதிரி ஸ்மெல் போட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் மேடம். ஓகேங்களா? 3 கலர் இருக்கு இதுல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனா போதுமா மேடம்? இதுலயே வந்து மெஷர்மென்ட் நம்ம அளவு கொடுத்துறோம் மேடம். லேபிள்லயே நம்ம எல்லாமே கொடுத்துறோம். இப்போ 7 கிலோ 9 கிலோ வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க, 75 ml போடணும். இதே 6 to 8 கிலோனா 55 ml போட்டா போதும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 கிலோ மிஷின்னா 35 ml போட்டா போதும். இதுலயே நம்ம ஸ்டிக்கர்லயே நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம் மேடம். ஓகேங்களா? அப்புறம் டாய்லெட் கிளீனர் இருக்கு,
டாய்லெட் கிளீனர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்க் பர்ச்சேஸா எடுக்கிறவங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். இது 1 லிட்டர் உப்பு கரை போகுமா நம்ம கிட்ட? மேடம் இது வந்து டாய்லெட் கிளீனர் ஹார்பிக் கம்பெனி இருக்கு இல்லீங்களா, அந்த ஹார்பிக் கம்பெனி இதோட நல்லா இருக்கும் நம்மளுது. உப்பு கரை மெயினா போகுது. இதுல ஸ்டைன் ரிமூவர்னு தனியா நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, உப்பு கரை எடுக்கிறதுக்காகவே இது பண்ணிட்டு. ஆனா இது நிறைய பேர்த்தோட விருப்பம், வாங்கணும்னு நினைச்சு இது நிறைய நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு மேடம். இது வந்து நம்ம ரேட் கம்மியா தான் மேடம் கொடுத்துட்டு இருக்கோம். இது மார்க்கெட்ல 200 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க, நம்ம வெறும் 80 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க வந்து இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல இது வந்து நம்ம தர்றோம், ஆர்டர் எடுத்துக்கோங்க நிறைய. சோ நம்ம ஷாப்லயே இது வந்து அவைலபிளா இருக்கு. வேணுங்கறீங்க ஒரு பாட்டில் சாம்பிள் வாங்கி பாருங்க. இன்ஸ்டால யூடியூப்ல வாங்குறவங்க எல்லாமே நம்ம கிட்டால ரா மெட்டீரியல் வாங்கி தயார் பண்றவங்க தான். ஓ சூப்பர் சூப்பர். சரிங்களா, இப்போ நாங்க ரா மெட்டீரியல் தான் நம்மளுக்கு மெயின் சேல்ஸ். ஓகேங்களா, மெயின் சேல்ஸ் ரா மெட்டீரியல். செகண்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் நம்ம கிட்டால வெறும் ரா முடியாது அப்படிங்கறதுக்கு கொடுத்துறலாம். இப்போ ரா மெட்டீரியல் மட்டுமே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போய் தயார் பண்ண முடியாது, என்னால வேணாம், எனக்கு மெட்டீரியலா கொடுங்கம்பாங்க, ரேட் கம்மியா வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்காக தான் நாங்க மெட்டீரியல் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மட்டும்தான். இப்போ அதுக்கு அடிஷனலா நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிளீனிங் பர்பஸ்க்கு என்னென்ன தேவை வீட்டுக்கு அப்படிங்கறதுனால அந்த டாய்லெட் பிரஷ், மாப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷ், இது வந்து தயார் பண்றதுக்கான மெட்டீரியல், டிஷ் வாஷ் தயார் பண்றதுக்கான மெட்டீரியலும் கொடுக்குறோம். 1 லிட்டர்ல எவ்வளவு தயாரிக்கலாம்னா மேடம் இது வந்து இந்த மாதிரி காம்பவுண்டா வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காம்பவுண்ட் வந்து 320 ரூபாய் வரும், ஒரு 2.5 லிட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து 5 லிட்டர் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து விம் ஜெல் 5 லிட்டர் ரெடி ஆயிடும். அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான், சும்மா தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பர்ண்ணா. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தயார் பண்றதுக்கான பிசினஸாவும் இத எடுத்துட்டு போலாம், உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கலாம். ஆமா, இது தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியலும் தரோம். ரா அதாவது மெட்டீரியலா வேணாலும் வாங்கிக்கலாம், லிஸ்ட் குட்ஸா வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி அப்படியே கொடுத்துறோம். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பூரம் மேடம், கற்பூரம் வந்து இது வந்து கட்டி, இது மாதிரி கற்பூர வில்ல அடிக்கிறதுக்கான மிஷினரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன வில்ல அடிக்கிறதுக்கு மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மிஷின் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க? மிஷினும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சோ ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இத வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பாக்கெட் பாக்கெட்டா பண்ணி கடை போடலாம், தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி நீங்க வேணும்னு கேட்டாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த ஆடி மாசத்துல கொஞ்சம் ஆஃபர் போடலாம்னு சொல்லி போட்டுருக்கோம் மேடம். இந்த ஆஃபர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விளக்குமாறு வாங்குனாங்கன்னா ஓசோன் பெனாயில் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்கோம். சூப்பர்ண்ணா. சரிங்களா, 160 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரேட்டே 160 ரூபாய். ப்ரூம் வாங்குற ரேட்ல ரெண்டு சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். பெனாயில் வந்து 80 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 லிட்டர் பெனாயில் 80 ரூபாய், ரெண்டு சேர்த்து 160 ரூபாய். நான் நினைச்சேன் டிரஸ் கடைக்கு மட்டும் தான் ஆஃபர்னு, நம்ம இந்த ஷாப்புக்கு நீங்க ஆஃபர் கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து மக்கள் ஆஃபர் தான் எதிர்பார்க்கறாங்க மேடம், அதனால தான் அந்த மாதிரி நம்ம காம்போவா கொடுக்குறோம். அவ்வளவுதான், நம்ம கொடுக்கல கண்டிப்பா கோவிச்சுக்குவாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விட் தயார் பண்றதுக்கான கிட் மேடம். அப்படி கிட் இது 20 லிட்டர் தயார் பண்ணலாம். 20 லிட்டர் தயார் பண்ணலாம். 20 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். 20 லிட்டர் தயார் பண்றதுக்கு 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஓட்டிடலாம். ஆமா, சரிங்களா, இது வந்து ஆமா மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி நம்பர் போட்டுருக்கோம். இதுக்கு தேவையான தண்ணி அளவும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம். இது எவ்வளவு தண்ணி எடுக்கணும், என்ன ஃபர்ஸ்ட் போடணுங்கிறது முதல் கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணா மட்டும் போதுமானதா இருக்கும். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட் மிக்ஸ் பண்றாங்க, காலையில யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு நாள் விட்டு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஆனா இது யூஸ் பண்ணது லிக்விட் இருக்கா, ஒன்னு காட்ட முடியுமா? இருக்கு மேடம், இதே மாதிரி தயார் பண்ணது தான் இது. இதுல தயார் பண்றது தான் இது. ஓகேங்களா, இதுல என்ன நம்ம ரா மெட்டீரியலா கொடுக்குறோம், இது மெட்டீரியலா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா இதே கலர்ல வந்துருங்க. கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது 1 லிட்டர் வந்து நீங்க தயார் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 20 லிட்டருக்கு 500 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 25 ரூபாய் தான் காஸ்ட் ஆகுது உங்களுக்கு. 25 ரூபாய். ஆமா, 1 லிட்டருக்கு 25 ரூபாய். நல்லா வாஷ் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். ஒரே நாள்ல பண்ணிடலாம். ஆமா, ஒரே நாள்ல மேடம். அந்த பெர்ஃப்யூம் வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்க கொடுத்துருவீங்க. உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணும், இப்போ உங்களுக்கு ரின் வேணும், டைடு வேணும், ஏரியல் வேணும், இல்ல ரோஸ், ஜாஸ்மின், லெமன், உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ நம்ம கொடுத்துடலாம், அந்த ஸ்மெல் கொடுத்துடலாம். இது மாதிரி கிட் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு மேடம். இதே மாதிரியே எல்லாமே தயார் பண்ணலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பீதாம்பரி லிக்விட், பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்காக லிக்விட் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். இது நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இது 200 ml வந்து 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 50 ரூபாய் தான். பயங்கர அந்த பித்தளை போடுற அந்த பவுடரே அந்த ரேட். ஆமா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சும்மா தொட்டு தண்ணியில பாத்திரத்தை நினைச்சிட்டு ஸ்க்ரப்பர்ல கொஞ்சம் ஊத்திட்டு தேய்ச்சிங்கன்னா போதும், பளிச்சுன்னு போயிடும். அவ்வளவுதான், அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாமே வந்துரும். சூப்பர். உண்மையாலுமே இந்த ஷாப் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயினா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டேப் இருக்கு இல்லீங்களா,
சில்வர் டேப் எல்லாம் இருக்குல்ல, சில்வர் டேப்ல இருக்கிற உப்பு கரை போறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஆனா அத கண்டிப்பா ஒன்னு எடுத்து வச்சிருங்க எனக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா போட்டுட்டு அந்த டேப்ல அப்ளை பண்ணி லைட்டா தேய்ச்சினா மட்டும் தேவையில்ல. அப்படியே சும்மா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், வந்துரும். புது டேப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். பல பேர் மட்டும் தானா இது? இல்ல ஸ்டீலுக்கு பிளஸ் வந்து பிளாஸ்டிக் டேப்புக்கு. டேப் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் டேப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மெயினா இந்த ஸ்டெயின் வந்து எல்லா வீட்லயுமே இருக்கு. எல்லார் வீட்லயும் இருக்கும். போர் இருக்கிற வீட்ல எல்லார் வீட்லயுமே கம்பல்சரி இருக்கும் மேடம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க ஒரு சில பாத்திரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா இருக்கும், ரொம்ப நாளா போகாம இருக்கும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கிளாஸ்ல ஏதாவது கிளாஸ் போட்டுருப்பாங்க, அவங்க கிளீன் பண்ணிருப்பாங்க, அது புள்ளி புள்ளியா இருக்கும், அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போடலாம் மேடம். பக்கெட் எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின் ரிமூவர் போட்டீங்கனாலே போதும் மேடம். இதுக்கே போட்டா போதும். இது ஹோல் போட்டு சும்மா பக்கெட்ல அடிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே போதும், பளிச்சுன்னு. இதேதான் மேடம். இது டைல்ஸ் எங்கெங்க உப்பு கரை இருக்கோ அந்த டைல்ஸ்ல இருக்க கரையில பூராமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்பிள் கிரானைட் மட்டும் போடக்கூடாது. அப்படிங்களா? ஓகேங்களா? பீங்கான் டைல்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது மாதிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் ஓசோன் ஃபெனைல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது சோப்பு மேடம். இது நம்ம பிராண்ட் சோப்பு. சரிங்களா? இல்ல கியூன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து பாக்ஸா எடுக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். 60 சோப்பு. ஆமா, இது 15 ரூபாய் எம்ஆர், 500 ரூபாய். சரிங்களா? இப்ப இந்த வருஷத்துக்கு தேவையான இது வாங்குறதாலும் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. மேடம் நம்ம கிட்ட மந்த்லி பேக் கிட்னு ஒன்னு இருக்கு மேடம். அது வெறும் 1000 ரூபீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பொருள் நம்ம ஒரு காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். சோப்பு தூள், கம்ஃபோர்ட், ஃபெனாயில், ஹார்பிக். ஒரு கிட்டத்தட்ட வெளியில நம்ம வாங்கணும்னா ஒரு 10,000 வந்து இந்த பொருளுக்கு மட்டும் தான் வருஷத்துக்கு. ஆனா நம்ம கிட்ட நீங்க சொல்றது பார்த்தா ஒரு 3000 கழிவு வருஷம் பூரா யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். அப்படிதான் மேடம். அதுதான் நம்ம கடையை தேடி வராங்க. வேற ஒண்ணும் மேடம். இப்போ நீங்க மார்க்கெட்ல பிராண்டட் வாங்குறதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா அது பிராண்ட், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து பிராண்ட் ஆட் இதுக்காக காசு இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த ரேட் பூரா இதுல காம்பன்சேட் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க, ஒரு டிமார்ட் போறீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டா 1+1 ஆஃபர். இது வந்து மார்க்கெட்ல ஆனா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. இவங்க 1+1 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பக்கமா இருக்கும். சரிங்களா? இப்ப கம்பெனிக்காரங்களே இப்ப இந்த ஓசோன் ஃபெனைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இன்னைக்கு டேட்ல மேனுஃபேக்சரிங்கா இருந்துச்சுன்னா இது பில்லிங் டேட் என்னவோ அதான் கொடுப்பாங்க. இதுவே கிளியரன்ஸ் சேல் ஒரு பக்கமா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் முடிய போகுது, 1 இயர் போட்டிருக்காங்கன்னா அந்த டேட் 1 மாசம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி ரேட்டு கொடுத்துருவாங்க. இது எங்களுக்கு பர்ச்சேஸ் ரேட் 70 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு 35 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம், 50% நம்மளுக்கு வந்து அதுல ஒரு 15 ரூபாய் கிடைச்சா போதும். ஒரு பீஸ் 80 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறது, 2 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுத்துருப்போம். இதுதான் விஷயம். இப்ப நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் அது மாதிரி தான் வித்துட்டு. அது மாதிரி கலர் கலரா கப் சாம்பிராணி இருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட். ஆமா, இதெல்லாம் நம்ம ஓன் தயாரிக்கிறோம். ஒரு சில பேர் இத வீட்ல வச்சு தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின்ல கேட்டிருக்காங்க. மிஷின் எல்லாமே நம்ம இருக்கு மேடம். கேண்டில் மிஷினும் இருக்கு. மிஷின் இருக்கு, இதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு, இதுக்கான கலர் இருக்கு. நான் எப்படி பண்ணனும்ங்கறதே சொல்லி கொடுத்துருவீங்க. வீடியோல நான் வேணும்னா உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் மேடம். ஒரு வீடியோ செஞ்சே காட்டுறேன். ஒன்னு காட்டுங்க, நான் ஒன்னு செஞ்சு காட்டிறேன் மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கப் சாம்பிராணி செய்யறதுக்கான மிஷின் மேடம். இது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஐடியால ஜூசர் மிஷின்ல தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது ஜூசர் மிஷின் தான் இது. சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டை எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மேடம். இது வந்து மார்க்கெட்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா இது இரும்பு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பியூர் எஸ்எஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆமா, இது பியூர் எஸ்எஸ். இது எல்லாமே எசன்ஸ். இது வந்து அலுமினியம் மேடம். ஓகேங்களா? இது வந்து நல்ல லைஃப் வரும். இது எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல சர்வீஸோ எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. போதும் ஒரு ட்ரிப். அதாவது நீங்க கப் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ராடு மட்டும் எடுத்துட்டு கிளீன் பண்ணணும். இதுல உள்ள போயிட்டு அடைச்சிக்கும். இல்ல ஷேப்லாம் கரெக்டா வரும், ரிட்டர்ன் வராது மேல. அதுக்காக இது வந்து இத கிளீன் பண்ண சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மேடம். இது சரிங்களா? இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி மிக்ஸ். இதுல நம்ம எதுவுமே போட தேவையில்ல. ஆமா, இதுல ரெடி மிக்ஸ்ல எல்லாமே நம்ம கொடுத்துறோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வந்துடும். தசாங்கம், குங்குலியம், வாசனைக்கு தேவையான பொருள் எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம் மேடம். இது வந்து தண்ணி மட்டும் நம்ம இப்ப ஆட் பண்ணிருக்கோம். இது நம்ம ஒண்ணுமே இல்லை, இந்த பாருங்க மிஷின்ல இது ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பஞ்ச் தான். ரிட்டன் எடுத்தீங்கன்னா அழகா கப் வந்துடும். சூப்பரா இருக்கு. காய வைக்கணும் மேடம். மேடம் இது ஒரு 2 நாள் காயணும். ஃபுல்லா காஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இது கூட வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங், மசாலா, சாம்பிராணி இப்போ உங்களுக்கு தேவையானதா வேணும். இப்போ கண்டிஸ்டிக்காக போட போறீங்க அப்படின்னா நாய் கடுகு, வெண்கடுகு இந்த மாதிரி நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே வாங்கிக்கலாம்.
சரிங்களா? வாங்கி நீங்க ஆட் பண்ணி கொடுத்துருங்க. தெரியலன்னு புதுசா வராங்க, எனக்கு கப் சாம்பிராணி செய்ய தெரியாதுங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். இது பேக் பண்றதுக்கான எம்டி பாக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, கவர் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மேடம் இது வந்து மிஷின் வந்து மார்க்கெட்ல நிறைய ரேட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது 6500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா? யாரோ என்னமோ கொடுத்துட்டு போறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ரேட்டு. ஓகேங்களா? இது என்ன காரணத்துக்காக நான் இப்ப சொல்றேன்னா, இந்த மிஷின்ல நிறைய குவாலிட்டி இருக்கு. சரிங்களா? ஆமா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஜூசர் மிஷின் 4000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய்க்கு இருக்கு மார்க்கெட்ல. ஜூசர் மிஷின் குவாலிட்டி பொறுத்து தான், இதுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான். இதே தங்கம் வாங்குறோம் நம்ம எப்படி மேடம், 22 கேரட் ஒரு ரேட்டு, 24 கேரட் ஒரு கேரட், ரெண்டுமே தங்கம் தான். அதே மாதிரிதான் இப்போ அந்த குவாலிட்டிக்கு தான் மேடம் காசு, வேற ஒண்ணும் இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு 10 கிலோ வரைக்கும் தயார் பண்ணலாம் மேடம். 10 கிலோ தயார் பண்ணலாம் சாதாரணமா. ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங், ஒரே ஒரு பஞ்ச் தான் மேடம், அவ்வளவுதான். லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் தூக்குனீங்கன்னா அழகா கப் வந்துரும் மேடம். ஓகேங்களா? எவ்வளவு லாபம் பார்க்கலாம் இதெல்லாம் மேடம். இது ஒரு கப்பு தயார் பண்ணாங்க, பல்கா எடுத்து தயார் பண்ணாங்கன்னா 1 ரூபா காஸ்ட் வந்துடும். 1 ரூபா லாபம் வரும். ஒரு கப்போட காஸ்டே 1 ரூபா தான் வரும். மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விக்கிறாங்க. 4 ரூபா ப்ராஃபிட். ஒரு 1000 பீஸ் 4000 சால்ட்டா சம்பாதிக்கலாம். சரிங்களா? இது 1 ரூபா ஒரு கப்பு தயார் பண்ணீங்கன்னா 1 ரூபா வரும் மேடம், அவ்வளவுதான். அதிகபட்சம் நல்ல குவாலிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமா 2 ரூபா ஒரு கப்போடைய காஸ்ட். இதுல பர்ஃபியூம் பிளஸ் வந்து கலர் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா 2 ரூபாய் காஸ்ட் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கலாம். சரிங்களா? நீங்க பேக்கிங் போடுறத பொறுத்து, நீங்க அட்ராக்ஷன் பண்றத பொறுத்து இதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணலாம். நிறைய இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பர்ஃபியூம் மட்டும் போட்டு பண்றாங்க. இதுலயே வெறும் தசாங்கத்துல கப்பு ரெடி பண்ணலாம். யாருமே தசாங்கத்துல கப்பு ரெடி பண்ணதே கிடையாது. தசாங்க பவுடரை வச்சு கப்பு ரெடி பண்ணாங்க அப்படின்னா வெறும் கப்பு பத்த வச்சாலே போதுமே இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும் ஸ்மெல். தசாங்க கோன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் கப்பு ரெடி பண்ணது இல்ல. அந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி பண்றதுதான். இது ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுல ஜம்போ கப்பும் பண்ணி தந்துட்டு இருக்கோம், பெரிய சைஸ் கப்பாவும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்ப ஆயுத பூஜை டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய சைஸ் கப்பு பண்ணி தந்துருக்கோம். இதுல கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயார் பண்றதுக்கான மிஷின் இருக்கு. ஆமா, அது நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன், அதுவும் காட்டுறேன். மேனுவல் கப் சாம்பிராணிக்கான சும்மா டை இது வந்து 750 கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். இது 400 ரூபாம்பாங்க, 300 ரூபாம்பாங்க. வீடியோல நிறைய கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ஏன் ரேட் இவ்வளவுதான் மேடம். சரிங்களா? நான் 750 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நம்ம எவ்வளவு தயாரிக்கிறோமோ அதுதான் நம்ம காஸ்ட். சும்மா நம்ம நிறைய கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க முடியாதுங்க. இதோட ரேட் இவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இல்ல மாவு ஃபில் பண்றீங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டு ஒரே ஒரு பஞ்ச் தான் இதை வச்சுட்டு அதுல என்ன ஃபினிஷிங் வந்துச்சோ அதே ஃபினிஷிங் வரும் மேடம். ஓகேங்களா? கை வச்சு பண்ணிக்கலாம். என்னால இந்த மிஷின் வாங்க முடியாது, எனக்கு சும்மா சிம்பிளா செஞ்சா போதும், எனக்கு வீட்டுக்கு செஞ்சா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டை வந்து வாங்கிக்கலாம். இதை விட்டீங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கான டை மேடம். இது செரஞ்சு டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். ஆமா, இது மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு இத வச்சு ஒரு இழுத்தனா வந்துரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு வேலையை நம்ம புடிச்சு செஞ்சோம்னா அந்த வேலையை எப்படி வேணாலும் செய்யலாம் மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணணும். ஆமா, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மேடம். நம்ம வீட்டுக்கே கூட பண்ணிக்கலாம். உண்மையாவே நல்ல தாராளமா பண்ணலாம் மேடம். நம்ம அதான் ஒரு தொழில். இதுல கலர்ஸ்னா கலர் ஆட் பண்ணி கொடுத்துருவீங்களா மேடம்? இதுல கலர் லைட்டா ஆட் பண்ணா போதும். அது கலர் பவுடர் தனியா இருக்கு. இந்த மாதிரி டப்பா பேக்கிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இந்த மாதிரி டப்பா பேக்கிங். இதுல கலர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் தண்ணி மட்டும் கலந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கப் சாம்பிராணி வந்துடும். மெயினா வந்து பியூரா இருக்கிறது பெட்டர். கலர் வந்து இது வந்து ஃபுட் கலர் தான் இது. அப்படிங்களா? சரிங்களா? கலர் வந்து ஒன்னும் சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி கலர்லாம் நம்ம எதுவுமே போடல. இது நேச்சுரல், அவ்வளவுதான். இது என்ன இருக்கு, மரத்தோடைய தூள். ஜிகிட்டுங்கிறது என்னன்னா மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான். சாம்பிராணியும் மரத்துல இருந்து எடுக்கிறது தான். இது எல்லாமே ஹெர்பல் தான். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்மோக் தான் ஒத்துக்காது. சரிங்களா? அது நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தானே தவிர மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஹெர்பல் தான். சரிங்களா மேடம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தி ஐட்டம்லாம் நம்ம கிட்ட ஹோல்சேலா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பத்தி வந்து இது சாண்டில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர். நாங்க வந்து யூஸ்ல 1/4 கிலோ 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். பல்கா எடுக்கிறவங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பத்தி, இதுல பிங்க், இதுல நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு இதுல லூஸ் பேக்கிங்ல. இதுல லேவண்டர், இதுல பிங்க், சரிங்களா? அதுல சம்பா, சாண்டல், ரோஸ், ஜாஸ்மின் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா பவுச் ஐட்டத்துல நிறைய இருக்கு. ஓகே. பவுச் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கம்பெனி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6-7 கம்பெனி ஐட்டமும் நல்லா குவாலிட்டியாவே இருக்கும், ஸ்டிக்கும் நல்லா இருக்கும், லாபமும் நல்ல லாபத்துல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேறு சோப்பு, முல்தானி மட்டி சோப் பேஸ், கோட் மீட் சோப் பேஸ், ரெட் ஒயின், பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு சோப் பேஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம். இது எல்லாமே வாங்கிட்டு போய் அதோட லிக்விட் நம்ம ஆட் பண்ணா போதும், என்ன பர்ஃபியூம் ஆட் பண்ணா போதும், அவ்வளவுதான். என்ன ஸ்மெல் வேணுமோ நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம இது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவும் இல்ல. இது மாதிரி வரும் மேடம். இது வந்து ஸ்டார்டிங் 200 ரூபாயில இருந்து நம்ம பண்ணிருக்கோம். இது பல்கா எடுத்தாங்கன்னா ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெனாயில் காம்பவுண்ட், சரிங்க, இதுலயே 1 லிட்டர், 1/2 லிட்டர், 1/4 லிட்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது டெட்டால், நம்ம மேனுஃபேக்சரிங் மட்டும் டெட்டால். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர், வைப்பர், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம், சந்தனம், விபூதி, ஆமா ஆமா, குங்குமம், சந்தனம், விபூதி, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து கிச்சன் வைப்ஸ் மேடம். அதுலயே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது நிறைய ஹோல்சேலா எடுக்கிறாங்கன்னா ஒரு 60 ரேட்டு கிடைக்கும். சிங்கிள் பீஸ் நாங்க 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சோப் எல்லாம் வந்து நம்ம வந்து 10 சோப் இருக்கும் மேடம். சோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 சோப். இது வந்து பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், துணியும் துவைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா, இது அது மாதிரி இல்ல மேடம், அது வேற இது வேற. அது ஆயில் சோப்பு, இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சோப்பு. நுர வரும், நல்லா இருக்கும். 10 சோப் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலா நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே ஆஃபர் ரேட் தான் மேடம். இது எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு, சரிங்களா? இது வந்து பாத்திரங்கள் வரதுக்கு இந்த மாதிரி இது இருக்கு. ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் வரும்னா? 6 சோப் மேடம். 6 சோப் 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 6 சோப் 50 ரூபாய். ஒரு சோப்போட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம். சரிங்களா? இதுலயே கம்பெனி சோப்லாம் 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது டிடர்ஜென்ட் சோப்பு, ப்ளூ, ஒயிட், நம்ம பிராண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சபினானே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பவுச் ஐட்டம் நாங்க காட்டணும் இல்லையா, அதுல சாம்பிளுக்காக வெரைட்டி இதுல நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே. ஆமா, சரிங்களா? இதுல வந்து கொசு ஊதுபத்தி, ஆலிவேரா கத்தாழை ஜெல்லு, இந்த கொசு லிக்விடு, காக்ரோச் ஸ்ப்ரே, இது எல்லாமே நம்ம இதில் இருக்கு மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல டேப், ஷவர் டேப் மாதிரி வரும் இல்லையா, ஷவர் மாதிரி பண்றதுக்கு, அதுக்காக டேப், இதெல்லாம் 150 கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய எடுத்தாங்கன்னா கம்மியா வரும். சிங்கிள் பீஸ் எடுத்தாங்கன்னா 150. ஆமா ஆமா. ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அதே மாதிரி பவுச் பேக்கிங், இந்த மாதிரி பாட்டில் பேக்கிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பர்ஃபியூம் மாதிரி லிக்விடா வரும் மேடம். இது 150 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய எடுத்தாங்கன்னா ரேட் குறையும். நல்லா இருக்கும் மேடம். குவாலிட்டி சூப்பரா இருக்கும் மேடம். இது ஓகே ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து கோன் சாம்பிராணி, இது வந்து ஸ்டிக் சாம்பிராணி. சரிங்களா? இது வந்து ரீட்டைல் பிரைஸ் 50 ரூபாய். ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு ரேட் கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜாரோடய வரும். இதுலயே லாங் ஸ்டிக் பத்தியும் இருக்கு நம்ம கிட்ட, அதுவும் காட்டுறேன். ஆமா, நிறைய டைப் இருக்கு நம்ம இதுல. இந்த மாதிரி 5-in-1 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5 ஃபிளேவர். இது பத்தி மேடம், இது ஊதுபத்தி. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாக்ஸும் இருக்கு, குட்டி பாக்ஸ். இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலா வாங்குறவங்களுக்கு ரேட் கம்மியா வரும் மேடம். இதுல வந்து ஒரு 80 ஸ்டிக் வரும். பெருசுல உங்களுக்கு 120 ஸ்டிக் பக்கம் வரும். ஆமா, 5 ஃபிளேவர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர். ஆமா, இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்குறோம். உங்க நேம்ல வேணும்னு கேட்டீங்கன்னா உங்க நேம் போட்டே பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. இது மேடம், இதெல்லாம் பல்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் 16 ரூபாய் 17 ரூபாய் வரும் மேடம். ஆமா, அதுலயே பாத்தீங்கன்னா இது டியூப், இந்த மாதிரி எல்லா ஃபிளேவர் கலந்த மாதிரி. ஆமா, எல்லா ஃபிளேவர் கலந்த மாதிரி. இது இந்த மாதிரி கட் பேக்கிங்க நம்ம கொடுத்துருவோம். ஒரு பேக்கிங், ஒரு டசன். இது பேக்கிங் வந்து 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து 50 கிராம். ஒரு பீஸோட வெயிட் 50 கிராம் மேடம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் சோப் மேடம். இதெல்லாம் வந்து நம்ம ஹோனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு 120 ரூபாய் கொடுத்துருக்கோம். சிங்கிள் சோப் 20 ரூபாய். ஓகேங்களா? இது சாண்டல் சோப் மேடம். அதே வைஸ் சாண்டல் மாதிரியே இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். பாத்திங் சோப் தான் இது. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து ஹெர்பல் சோப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இது வந்து ரோஸ். அதுலயே சாண்டல் சின்னது. சரிங்களா? இது லெமன். ஓகேங்களா? ஆமா, இது எல்லாமே 15 ரூபாய் மேடம். இது எல்லாமே 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வாங்கிட்டு போய் அங்க பண்ணிக்கலாம். இல்ல உங்க நேம் போட்டு பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க நேம் போட்டு பண்ணாலும் தாராளமா இதுல நம்ம நேம் போட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்க.
மேடம் இது வந்து சோப் பவுடர். சரிங்க. 3 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 கிலோ 100 ரூபாய். 3 கிலோ. என்ன வெங்காயம் தக்காளி மாதிரி சொல்றீங்க? ரெடி டு யூஸ் மேடம். நீங்க கொண்டு போயிட்டு அப்படியே தேவைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 3 கிலோ 100 ரூபாய். 1 கிலோவே நம்ம 200 300 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆமா மேடம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர். இது வந்து ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். 2 கிலோ ஒரு டஸ்ட்பின் ஒன்னு ஃப்ரீ 100 ரூபாய். சூப்பர்ண்ணா. டஸ்ட்பின் மட்டும் தனியா வாங்குனீங்கன்னா 45 ரூபாய். அதான். சரிங்களா? 100 ரூபாய் தான். 2 கிலோ சோப் பவுடர் ஒரு டஸ்ட்பின் ஒன்னு 100 ரூபாய் செட். சூப்பர்ண்ணா. சரிங்களா? இதெல்லாம் மல்டி பர்பஸ் சோப் ஆயில் மேடம். இது மல்டி பர்பஸ்னா வீடு கிளீன் பண்றது, மேட் துவைக்கிறது, வண்டி கிளீன் பண்றது, லாரி பஸ் எல்லாமே மிஷினுக்கும் ஊத்தலாம். ஆனா இது ரெகுலரா யூஸ் பண்ண கூடாது. கிளாத்துக்கு மேட் துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப ஸ்டைனா இருக்கு நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணலாம். மத்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே வந்து பட்டையில வர்க் பண்றாங்க, அவங்க ஆயில் ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இது கொஞ்சமா ஆட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மல்டி பர்பஸ் கிளீனர் தான் இது சோப் ஆயில். பொலின் ஓகேங்களா? இது டைல்ஸ் கிளீன் பண்றது, கப் சாம்பிராணி ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட. ஊதுபத்தி இருக்கு. கேண்டில் தயார் பண்றதுக்கான ஆக மொத்தம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே ஐட்டமே இல்ல A to Z இருக்கு மேடம். கேண்டில் தயார் பண்றதுக்கு இருக்கு மேடம். பாருங்க பின்னால உங்களுக்கு பின்னால இருக்கு பாருங்க கேண்டில் மோல்ட். ஓகேங்களா? 1 ரூபா சைஸ்ல இருந்து 5 கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட மோல்ட் இருக்கு மேடம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து 1 ரூபா சைஸ். இதெல்லாம் பர்ஃபியூம் மேடம். அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாம் பர்ஃபியூம். இதுல பர்ஃபியூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு இந்த பர்ஃபியூம்ல. ஆமா, இது மேல பூராமே பர்ஃபியூம் தான். நம்ம வச்சிருக்கோம். பாக்கலாம் வாங்க. பூராமே பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபியூம் ஐட்டம் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோப்பு, ஃபெனாயில், பாத்திங் சோப்புக்கு யூஸ் பண்றது, டிடர்ஜென்ட் சோப்புக்கு யூஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு மேடம். அவைலபிளா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் அவைலபிளா நம்ம கிட்ட இருக்கு. அதுல வந்து சும்மா ஒரு பார்ட் தான் நம்ம உங்ககிட்ட இப்ப காட்டுறோம். இது எல்லாமே ஃபெனாயில் மேடம். ஆமா, ஃபெனாயில் காம்பவுண்ட் தயார் பண்றதுக்கான மெட்டீரியல் இது பூராமே. ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெனாயில் தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியல், சோப் ஆயில் தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் கேன்ஸ் மேடம் இதெல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். சபீனா பிராண்ட் கப் சாம்பிராணி. ஓகேங்களா? அதுல 2 குவாலிட்டி வச்சிருக்கோம். இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி. இது 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இது 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளோட பிராண்ட் பாக்ஸ் போட்டு பண்ணனும்னா பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கியூப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்னு கேக்குறவங்களுக்கு அவங்க நேம்லயே பண்ணி கொடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவங்க பிராண்ட் மாதிரியே காமிச்சிக்கலாம். ஆமா, அவங்க பிராண்ட் போட்டே பண்ணிக்கலாம். இல்ல மேடம், இது என்னன்னா பிராண்ட் பண்றதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் நேர்ல வந்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எனக்குவரே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் பிரஷ், மாஃப் எல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸ் சொன்னேன் இல்லையா? ஆமா, இந்த மாதிரி நீங்க தந்துறீங்க. சூப்பர். எம்டி பாக்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேர்ல எல்லாம் எதுவுமே போட்டுருக்க மாட்டோம். நம்மளுடைய பிராண்ட் இருக்கும், நம்ம பேர் போட்டு என்னோட பிராண்ட்ல வேணும் அப்படினா வாங்கிக்கலாம், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளவு வருது இந்த இதெல்லாம் பேக்கிங்? நார்மல் பேக்கிங்ல எவ்வளவு வரும்? அதாவது மேடம் இது குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். 1000 பீஸ் வேணும்னாங்கன்னா ஒரு ரேட் கிடைக்கும், 10 பீஸ் வேணும்னாங்கன்னா ஒரு ரேட் கிடைக்கும். பல்கா வாங்க ரேட் ஆமா கம்மியா கிடைக்கும். இது எல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க நேம்ல வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் விலை கட்டை கோயில்லாம் பண்றது, இதுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. கொண்டு போய் தயார் பண்றதுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். நெய் விளக்கு தயார் பண்றது எப்படிங்கறதையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு எல்லாமே டிடர்ஜென்ட் சோப்பு தயார் பண்ணது கம்பெனி ஐட்டம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி மிக்ஸ் மேடம். அந்த கப் சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ரெடி மிக்ஸ். இது எல்லாமே 1 kg பேக்கிங்க நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது அப்படி அப்படியே செல் பண்றோம். ஓகேங்களா? இது சும்மா எம்டியாவே நல்ல ஸ்மெல்லாவே இருக்கும். இது மூட்டையெல்லாம் சோப் பவுடர் மேடம். 25 கிலோ 875 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 875 ரூபா. 25 கிலோ 35 ரூபாய் வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? 25 கிலோ 875 ரூபாய்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் மேடம். கம்பெனி ஐட்டத்தை போய் வாங்கி அவங்க எனக்கு அதுதான், அதாவது ஒரு மைண்ட் செட் போயிடுறாங்க. எனக்கு கம்பெனி ஐட்டம் வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இல்ல, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே இப்ப நம்ம போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மாப்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வகையான மாப்பும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லா டைப்லயும் இருக்கு. ஸ்டார்டிங் 80 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாங்க. இது ஆனா இப்ப நம்ம சேலத்துல இருக்காங்க, டைரக்டா ஷாப் விசிட் பண்ணிடலாம், தாராளமா வரலாம். வெளியூர்னால நீங்க மாப்லாம் கூட ஆன்லைன்ல அனுப்புறீங்க, பார்சல் பண்ணிக்கலாம் மேடம். பார்சல் மேடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்குது, A1 பார்சல் சர்வீஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது. எல்லாமே எல்லா பார்சல் உங்களுக்கு தேவையோ அதுல நீங்க அனுப்பிச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச பார்சல் சர்வீஸ் இருக்கு அதுல போடுங்கன்னு சொன்னாங்கனாலும் நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே. எல்லா ஐட்டமும் இருக்கு மேடம். பாருங்க சோப்பு காட்டணும் இல்லையா, இது எல்லாமே லூஸ் பேக்கிங் சோப் மேடம். ஓகேங்களா? அதுல கிரீன் கலரு, எல்லோ கலரு, உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நான் போட்டு கூட தரேன். உங்க நேம்ல வேணும்னாலும் சோப் தயார் பண்ணி தந்துடலாம். ஓகேங்களா? பண்ணி கொடுத்துறோம். 50 பெட்டி எடுக்கணும்.
கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுங்க மேடம். நம்ம கடையை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம எல்லாமே கண்டிப்பா மறக்காம ஆடி ஆஃபர் கொடுத்துருங்கண்ணா. தொடர்ந்து ஆதரவு கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமா இதே போல தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறதையும் தெரிவிச்சுன்னா நம்மளுக்கான வியாபாரமும் நல்லா இருக்கும். அவங்கள யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு என்ன வேணும் இதான் இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாதான் அந்த கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இன்னைக்கும் சென்னையில இருந்து வாங்குறாங்க, இன்னைக்கும் ஆந்திரால இருந்து வாங்குறாங்க. நான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர். ரெண்டு ஊர்லயுமே கெமிக்கல் ஷாப் நிறைய இருக்கு. ஆனா நிறைய அதிகமா என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் தான் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நம்ம சொல்லித்தர விதம் அவ்வளவுதான் மேடம். கண்டிப்பா.